இயல் இசை நாடகத்தையும் தமிழ்நாட்டையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இதற்கான சான்றுகளை மிகப்பெரிய பட்டியலாகவே போட்டுவிடலாம். அந்த வகையில் சாகாவரம் பெற்ற பாடல்களை கொடுத்த கண்ணதாசனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து அவரது சொந்த ஊர்க்காரர்கள் முன்வைக்கும் கோரிக்கையை பார்க்கலாம். காதல், வீரம், தத்துவம், ஆன்மீகம், அரசியல் என எந்த ஒரு அம்சத்திலும் ஆகச்சிறந்த பாடல்களை கொடுத்தவர் கண்ணதாசன். தமிழ் வார்த்தைகளை எளிமையாக கோர்த்து பாடல் எனும் கவிமாலையாக கட்டி அணிவிப்பதில் அரசர். ஈடில்லா படைப்புகளை உலகிற்கு தந்த பெருங்கவிஞர். தமிழ்நாடு அரசின் முதல் அரசவை கவிஞர். கவியரசர் என்ற பட்டத்திற்கு இவர் மட்டுமே மிகச்சரியாக பொருந்துவார். தனித்துவம் மிக்க பாடல்களையும் கவிதைகளையும் தமிழ் படைப்புகளையும் பிரசவித்த கண்ணதாசனை பெற்றெடுத்த பெருமை கொண்டது சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி கிராமம். அமராவதி புதூர் குருகுலத்தில் குருகுல கல்வியை பாதியில் விட்டுவிட்டு தன் எழுத்தை மட்டுமே நம்பி ஊரை விட்டு இடம்பெயர்ந்து சென்று தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளமாக மாறியவர் கண்ணதாசன். அவர் பிறந்து வாழ்ந்த மண்ணில் தாங்களும் வசிப்பதே மிகப்பெரிய கௌரவம் என்பது சிறுகூடல்பட்டி மக்களின் பெருமிதம். ஊர்னிக்கரையில் அங்கே ஒரு கல் இருக்கும், அதில் தான் போய் உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்து அவருக்கு வர்றதுகளை தோன்றதுகளை எழுதுவார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தென்றல் பத்திரிக்கைன்னு கையெழுத்து பிரதி அது இதுன்னெல்லாம் போய் அப்புறம் இப்போ மாபெரும் உலக புகழ்பெற்ற கவிஞனாக ஆகிட்டார். எங்கள் ஊருக்கு அவர்னால நல்ல பெருமை. அவர் பிறந்த ஊரில் மண்ணில் நம்ம பிறந்திருக்குமேன்றது எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே. இனிமேல் ஒரு கவிஞன் இந்த மாதிரி பிறக்கவும் முடியாது, இனிமேல் பாட்டு எழுதவும் முடியாது. ரொம்ப நம்ம ஊர் மேலே பற்று உள்ள கவிதைகள். எங்கள் ஊரை 4 பக்கம் கம்மாய் நடுவினிலே தீவாம் எமது ஊர் சிறுகுடல்பட்டி அப்படின்னு எழுதி பெருமைப்படுத்தினவர். அந்த புளிய மரங்கள்லாம் தோரணமாம்னு எழுதினவர். எங்கள் ஊரை ரொம்ப சிறப்பிச்சு ஊர் என்ன உலகத்திலே சிறுகுடல்பட்டி அப்படின்னு சொன்னோம்னா அந்த அளவு தெரிகிற அளவு இருக்கும். இது என்னுடைய தகப்பனார் மட்டும் இல்லை, யார் போனாலும் சிறுகுடல்பட்டியோ சொந்தக்காரங்களோ யார் போனாலும் இங்கே எந்நேரமும் சாப்பாடும் சரி வேலையும் சரி எல்லாமே அவங்களால முடிஞ்ச உதவியெல்லாம் கண்ணதாசன் பெரியப்பா பண்ணியிருக்காங்க. பார்ப்புகளும் பாட்டரசரை கொடுத்த சிறுகூடல்பட்டியில் அவர் சிறுவயதில் அடிக்கடி சென்று வந்த மலையரசி அம்மன் கோவில், ஒற்றை பனைமரம், பாப்பாத்தி ஊருணி ஆகிய இடங்கள் கவியரசரின் நினைவுகளை பறைசாற்றி வருகின்றன. இங்குள்ள மலையரசி அம்மன் கோயிலுக்கும் கண்ணதாசனுக்கும் நெருங்கிய பந்தம் இருப்பதாகவும் உள்ளூர் மக்கள் நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். மலையரசி அம்மன் கோவில் இது ரொம்ப அருள்மிகு மலையரசி அம்மன் கோயில். அவரோட வாக்கு இங்கேருந்து தான் ஆரம்பம். முதல் வாக்கு ஆரம்பித்தது இங்கேருந்து தான் ஆரம்பித்து இங்கேருந்து தான் அவர் ரொம்ப முன்னேறினார். அதுக்கப்புறம் சென்னை போய் சென்னையிலேருந்து கவி நல்ல உலக புகழ். அவருக்கு சரஸ்வதி நாக்கில் அவங்களே எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். படிக்கையில் வாத்தியார்கள்லாம் திட்டிருப்பாங்க, ஆசிரியர்லாம் ரொம்ப சத்தம் போட்டிருப்பாங்க, உனக்கு படிப்பே வராதுன்னு. ஆனால் அவர் உலக புகழ் அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா இந்த மலையரசி அம்மனோட அருள் தான். அங்கே தான் முதல் பாட்டு எழுதினார். இன்றைக்கும் கண்ணதாசனோட பசங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வர்றாங்க போகிறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்குது, நல்ல விதமாக நடக்குது. கவியரசருக்கு சிறுகூடல்பட்டியில் மார்பளவு சிலையும் காரைக்குடியில் மணிமண்டபமும் அமைத்து பெருமைப்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு. இந்த பெருமையுடன் இருக்கும் சிறுகூடல்பட்டி மக்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, எந்த ஒரு அரசும் சரி அரசு விழா கவியரசர் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் பிறந்த ஊரில் ஒரு சிறப்பான முறையில் எந்த அரசும் இது வரைக்கும் கொண்டாடலை. ஏதோ பேரளவு கொண்டாடிட்டு போயிடுறாங்க. சென்னையில் கொண்டாடுறாங்க, எந்தெந்த ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக. ஆனால் ரொம்ப வேதனைப்பட வேண்டிய நான் வேதனைப்படுறேன். அவர் பிறந்த ஊரில் ஒரு சிறப்பான முறையில் அந்த விழாவை இது வரைக்கும் கொண்டாடலை. இனிமேலாவது கொண்டாடுறதுக்கு அரசாங்கம் முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். வார்த்தைகளில் ஜாலம் காட்டி மகிழ்விக்கும் மந்திரக்காரரான கவியரசர் கண்ணதாசனின் பிறந்த நாள் 100ஆண்டு விழாவை தமிழ்நாடு அரசு பிரம்மாண்டமாக நடத்துமா என எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சிறுகூடல்பட்டி மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் திருப்பத்தூர் செய்தியாளர் நைனா முகமது.